ஒரு கண்ணு ஒரு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு நல்ல கண்ணு நொல்ல கண்ணு எல்லா கண்ணும் எங்கள் தளபதி மாநாட்டு மேலே தான் இருக்குது. அதனால எல்லாரும் எந்திரிச்சு நின்று அப்படின்னு துப்புங்க. மதுரையில் விஜய் அவர்களுடைய 2வது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த 2வது மாநில மாநாட்டிற்கு மாநாடு நாளைக்கு நடக்க போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோ கண்டிப்பாக போட்டுரும் நான் நினைக்கிறேன். மாநாடு நாளைக்கு நடந்துடும். இந்த நடக்கிறதுக்கு முன்னக்குட்டி நமக்கு சில கிளிப்ஸ் கிடச்சிருக்கும் தெரியுமா, அதை வச்சு முதல் பார்வை மாநாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். ஐயோ போச்சே, எப்படி தளபதி இழுத்தார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நம்மளது வீடியோவை இழுக்க போகிறோம். இந்த மாநாடுல முதல்ல பேசும் போதெல்லாம் எது இருந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வரலாறு திரும்புகிறது. அண்ணாதுரை, இந்த பக்கத்தில் எம்ஜிஆர், நடுவில் நம்ம தளபதி உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பெரிய விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் கட்சி தமிழக வெற்றி கழகம். அதாவது நடிகர் விஜய் இருக்கார் தெரியுமா, ஆரம்பத்தில் இருந்தே காக்கா காக்கான்னு எதுக்காண்டி அவரை சொல்கிறாங்கன்னா, காக்கா மாணிக்க கரைஞ்சிக்கிட்டே தான் இருப்பார், யாரையாவது ஒட்டுண்ணி மாதிரி வாழ்வார். ஆனால் வளர்ந்ததுக்கு பிறகு வளரவே மாட்டார். நான் வளர்ந்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு இந்த காக்கா கழுகு கதை ரஜினி சொன்னார்ல, அந்த மாதிரி நம்மக்கிட்ட ரெக்க இருக்குது, நம்மளும் பறக்க தானே செய்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரை ரெஃபரன்ஸாக எடுத்து ரோல் மாடல் எடுத்து பேசுனாங்களோ அவங்களையே டீக்ரியேட் பண்ணுறது தான் இந்த அணில் குஞ்சுகளோட வேலை. அப்படி சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரஜினி அவருக்கு ரெஃபரன்ஸ்லாம் எந்த படத்துலையும் அவர் படம் வராது. இப்போ நாங்கள் அவரெல்லாம் தாண்டி பேட்டம் போகிறோம் அப்படிங்கிற நிற்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எம்ஜிஆரை கையில் எடுத்துக்கிறாங்க. சரி, எம்ஜிஆரை கையில் எடுத்துறாச்சும் ஒரு லாஜிக் இருக்குது. இவர் சினிமாவில் இருந்திருக்காரு, அவர் சினிமாவில் இருந்திருக்காரு, அதனால் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பேரலாம். ஆனால் இந்த தாவேக்கா கட்சியை தற்கூரி கட்சின்னு எதற்காண்டி சொல்கிறோம், இந்த தாவேக்கா கட்சியை கூமுட்டை கட்சி எதுக்காண்டி சொல்கிறோம், இந்த தாவேக்கா கட்சியை கொள்கை இல்லாத கொண்டக்கல் எதுக்காண்டி சொல்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 3 பேருடைய புகைப்படம் மட்டும்தான். அதாவது இந்த கட்சியினுடைய தலைவர்களாக 5 பேர் வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ராமசாமி, ஈவே ராமசாமி, இன்னொருத்தர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இந்த 5 பேரில் சரிங்களா. இப்போ நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணாதுரை எம்ஜிஆர் வச்சுருக்கிறாங்க. கொள்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒருத்தர் எவனுமே செய்ய மாட்டான். கொள்கை உள்ளவன் சரியான முறையில் அரசியல் எடுத்துகிட்டு போவான். இப்போ பாருங்க, ஒட்டுமொத்த அணில் கூட்டமும் கீழே கதறிட்டு இருப்பான். கொஞ்சமாச்சு மண்டையில் உனக்கு கொஞ்சம் மூளை இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொள்கை இருந்துச்சுன்னா இந்த புகைப்படத்துக்கும் கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் நல்லா பாருங்கள், ஈவே ராமசாமி நாயக்கர் இருக்கார்லாம், அவர் 2000 திருமணம் பண்ணாங்க ஒரே காரணத்துக்காக புது கட்சி தொடங்குறது தான் திமுக என்கின்ற கட்சி. இந்த திமுக கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராகி அந்த திமுகலேருந்து பிரிஞ்சு போனவர் தான் எம்ஜிஆர். சரிங்களா. இந்த அண்ணாதுரை எப்போ ஆட்சி பிடிக்கிறாரு, பெருந்தலைவர் காமராஜில் தோற்கடிச்சு தான், அவருடைய கட்சியை தோற்கடிச்சு தான் 1967 அண்ணாதுரை ஆட்சி பிடிக்கிறார். அப்போ ஒரு கட்சி தலைவர் வச்சிருக்காங்க, கொள்கை தலைவராக. இந்த கொள்கை வழிகாட்டிலேயே இருக்கக்கூடியதில் மிகப்பெரிய முரண்பாடு. காமராஜர் தூக்கி கையில் வச்சிருக்காரு. இந்த பக்கம் காமராஜருடைய கட்சியை தோற்கடித்த அண்ணாதுரைய ஆட்சியை வீழ்ச்சிழிச்சு பேசுறார். அதே மாதிரி எம்ஜிஆரையும் புகழ் பாடுறார். அதாவது தென்னை மரத்தோட குத்து, பனை மரத்தோட குத்து, ஆக மொத்தம் 2 குத்து கிடையாது. இது வந்து பல குத்து குத்தக்கூடிய இந்த வாய் இருக்குது தெரியுமா, அந்த வாய் எப்படி வேணாலும் பேசும். அதுக்கு சிறந்த உதாரணம் தான் நடிகர் விஜய். இவங்க இதோடு நிப்பாட்டலை. ஒரு கட்டத்துக்கு எங்கே போகிறாங்க, விஜயகாந்த் அவர்களோட புகைப்படத்தையும் எடுத்து போடுறாங்க. நம்ம அந்த வைரத்தை இழந்துட்டோம், இந்த தங்கத்தை இழந்துடக்கூடாது. யார் வைரம் வந்து விஜயகாந்த், சரி ரைட்டு ஓகேன்ட்டு போயிடலாம், தங்கத்தை இழந்துடக்கூடாது. ஏன் சாக நிலைமையில் இருக்கிற தளபதி நாளைக்கு செத்து போயிடுவாரா, இழுத்துக்கிட்டு இருக்கிற தளபதிக்கு ஆட்சிக்கு நீ தேர்தலே சந்திக்கலை, அதுக்குள்ளே இழந்துடக்கூடாதுன்னா செத்து போய் போகிறான், நாளைக்கு முடியாமல் கண்டு கறந்துக்கிட்டு இருக்கா, உடம்பு சரியில்லாமல் இருக்கு, நல்லா தான் இருக்காரு, ஏன்டா அநியாயம் பண்ணுறீங்க அவரை வச்சுக்கிட்டு விஜயகாந்தை கையில் எடுக்கிறாங்க.
விஜயகாந்த் கையில் எடுத்து மட்டும் இல்லாமல் கூச்சமே இல்லாமல் அஜித்துடைய புகைப்படத்தையும் அந்த மாநாட்டில் ஒட்டியிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், அஜித் ரசிகர் உண்மையான அஜித் ரசிகர் வந்து அதை செய்யவே மாட்டாங்க, நல்லா தெரியும். ஏன்னா அஜித்தினுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை முதற்கொண்டும் அஜித்து அவருடைய மனைவி அவருடைய மகள் முதல் கொண்டும் தப்பாக பேசுவது தற்கூறிங்க. இந்த விஜய் ரசிகர் தற்கூறிங்க இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அஜித்னாலே இன்னும் அதிகமாக உண்மையை சொல்லலாம். இவங்க சொன்ன வார்த்தை அஜித்துக்கு குழந்தையே பிறக்கான்னு சொல்லி பரப்பி விட்டீங்க. அயோக்கிய பசங்க இவங்க தான் வந்து. அப்படிப்பட்ட கூமுட்டைங்க தான் இந்த விஜய் ரசிகர். அவங்களுக்கும் அஜித் ரசிகர் சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஓட்டி பிச்சை எடுக்கணும், காலை நக்கி பொழைக்கணுங்கிறதுக்காக அஜித்துடைய புகைப்படத்தை வைக்கிறாங்க. அந்த மனுஷன் வாழ விடு ரசிகரை ஒன்ன மாதிரி பயன்படுத்த மாட்டேன் மடப்பையில கூமுட்டை பையில காக்கா பையில காரி துப்பிட்டு போயிட்டாரு. இப்போ நடந்த ஒரு அறிக்கையில் துப்பிட்டு போயிட்டாரு. ஆனால் அவரோட புகைப்படத்தை ஒட்டி வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அம்பேத்கர் கூட நிற்கிற மணிக்கு ஒரு புகைப்படத்தை வைக்கிறாங்க. கூச்சம் இருக்காதடா, உடம்பு கூச வேண்டாமாடா, அந்த புகைப்படத்தை எடிட் பண்ணும்போது கை நடுங்க வேண்டாமாடா. அவர் எப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எப்படி குரல் கொடுத்தாரு, எப்படி சட்டத்தை கொண்டு வந்தாரு, எவ்வளோ பெரிய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த கவிஞர் இந்த பார்க்க துப்பு இல்லாத ஒரு தலைவன். இவங்க அம்பேத்கர் கூட இவர் ஃபோட்டோ வைக்கிறாங்க. எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோ வெளியிடுறதுக்கே கூச்சப்படணும்டா. இதெல்லாம் வந்து என்ன நடந்துருச்சு, இப்போ யாகம் நடத்துகிறாங்க. நாங்கள் பெரியார் வழியில் நடத்தக்கூடியவங்க, கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க, கொள்கை கொண்ட கண்ணர் தத்துவம் இல்லாதவன் தற்கூரியை உருவாக்குவான். நான் வச்சுக்கோங்க, இந்த தற்கூரி என்ன பண்ணுது, யாகம் உட்காந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. இது பெரிய தற்கூரி. இந்த தற்கூரி யாகம் வளர்த்த உடனே நேராக அந்த கொடிக்கம்பத்தை பார்க்க போயிருக்கு. பீடை பயிற்சியில் விளங்குமா அந்த இடம் உருப்பிடுமா, இது போன உருப்பிடுமா அந்த இடம், கொடிக்கம்பை கீழே இழுந்து உடஞ்சிருச்சு. அந்த கொடிக்கம்பம் சாய்ந்ததில் அங்கிருந்த இனோவா கார் அப்பளம் போல நொறுங்கி இருக்கக்கூடிய காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அந்த விபத்தில் 100 அடி கொடிக்கம்பம். அதான் நீங்கள் அரசியலுக்கு வந்தால் எவ்வளோ மோசமாக இருக்குது சிறந்த உதாரணம் தான். உனக்கு ஒன்றுமே தெரியாது, அதான் விமர்சிச்சுட்டு இருக்கோம், புரியுதா? எதுக்கு எங்களுக்கு திட்டிங்கன்னா கொள்ளடிக்கிறவனை, கற்பழிப்பு பண்ணுறவனை, கடத்தல் பண்ணுறவனை, போதைக்கிறவனை கண்டா மக்கள் பயப்படுவாங்க, திட்ட தான் செய்வாங்க. நீ வந்ததுலாம் நடந்துடும் பாரு. ஒரு கொடிக்கம்பக்கும் நட்டவனுக்கு வக்கு இல்லை. நேராக கார் நடி உடச்சி போட்டேன், காரை உடச்சி போட்டேன். ஏகம் வளர்க்குறீங்க மானம் கிட்டவங்களா? ரோடு போகிறதுக்கு அங்கே மானம் நடந்துட்டு இருக்கு. நடுவெளியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையை ரோட்டை உடைக்கிறாங்க. ஈஸியாக போதுக்கான்னு ரோட்டை உடைக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, ஒரு தேர்தலை சந்திக்கலை இன்னும், அதுக்குள்ளே நெடுஞ்சாலையை உடைச்சி இவங்களுக்கு ஏற்ற மணிக்கு வெடிப்பு பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ மோசமாக பார்த்துக்கோங்க. இவங்க திமுக 10 திமுககாரன், ஒரு தாலிக்கா தொண்டை 100 சங்கிகளுக்கு சமம். எப்படி கெட்ட வார்த்தை பேசுதல், சங்கிகள் சமம் பொங்கிட்டு வந்துடாத. அவன் அசிங்கமாக பேசுவான், நீ அவனோட 3 மடங்கு அசிங்கமாக பேசக்கூடியவன். திமுக கட்சியை 2 மடங்கு பேசுவானா, நீ அவன் 6 மடங்கு அசிங்கம் பேசக்கூடிய. நான் சொல்கிறது திமுக கட்சியை ஒட்டுமொத்தமாக பேசுவான். ஒட்டுமொத்த பேருக்கும் ஒரே ஒரு தாலிக்கா தொண்டை அசிங்கம் பிடிச்ச ஒரே ஒருத்தன் போதும். அவ்வளோ அசிங்கம் பிடிச்சா வன்மம் பிடிச்சவங்க, அவ்வளோ கெட்ட வார்த்தை போட்டு பேசக்கூடியவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நெடுஞ்சாலை முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணி உடைக்கிறாங்க. ரோடு உங்கள் அப்பா வீட்டு ரோடா இல்லை சந்திரசேகர் ரோடா? சொல்லுவாங்க அந்த ரோடை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம், அந்த காரை எப்படி சரி பண்ணி கொடுப்போமோ அந்த ரோடை சரி பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். இதான் பதில் சொல்லுவாங்க தற்கொலை பசங்க. இன்னொரு பக்கத்தில் வயிற்று பொழப்புக்கு ஐயா ஒருத்தர் கடை போட போகிறது, அந்த கடை போடுறவட்ட 5000 கேட்குறாங்க. கேட்டால் அவங்க வந்து இடத்துக்கு இங்கே கடை போட்டால் 5000 கேட்குறாங்க, இல்லைன்னா கடை போடாத வெளியே தூக்கிட்டு போன்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம். கேட்டால் போலீஸை விட்டு அடிக்க விடுறாங்க. இந்த மாதிரி பண்ணிடுங்க. கடை நிறையா 100 கடைக்கு மேலே 150 கடைக்கு மேலே வந்துருக்கு. எல்லா கடையும் ஓரமாக போய் அங்கிட்டு போய் போடுங்கன்றாங்க. வெளியில் போங்க, உள்ளே போட்டிங்கன்னா 5000 கொடுக்கணும் அப்படின்னு ரசீது வச்சுருக்காங்க. அவங்க கோயம்புத்தூர் அட்ரஸ் போட்டு வச்சுருக்காங்க. கேட்டால் எங்கள் இடம் அப்படிங்கிறாங்க. கேட்டால் நாங்கள் 5000 கொடுத்தா தான் உள்ளே போட விடுவோம், இல்லைன்னா வெளியில் போங்கன்றாங்க. கடை போட வேணாம், வெளியே போ அப்படின்றாங்க. மானம் கட்டவங்க. ஏன்னா 250 கோடி வசூல் பண்ணிட்டு வந்துட்டார்ல, 250 கோடி பீக்கு ஹரிகரி பீக்கு விட்டு வந்துட்டார்ல, சம்பளத்தை உழைக்க வந்துட்டார், மக்களுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டுல கூட்டம் நடத்துறாருல, 50,000 கோடி செலவு பண்ணி கூட்டம் நடத்துறாருல, 20 கோடி செலவு பண்ணி கூலிப்படுத்த வாய்க்கிறதுக்கு வேலை செஞ்சீங்கல்ல. ஒருத்தர் கடை போட போறாரு, வாங்கிட்டு போறான், சாப்பிட்டு போறான், அவருக்கு ஆசை முதல் போடுறாரு, அவர்கிட்ட 5000 கேட்குறீங்க. மானம் கட்டவங்களா டோக்கன் போச்சுக்கிட்டு உன்னை என்ன இருக்கு, நீ இன்னும் ஒண்ணுமே பார்க்கல, ஒரு தேர்தல் கூட சந்திக்கல, அதுக்கு முன்னக்கூட்டியே வசூலுக்கு வந்து நிற்கிறாங்க. நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம வந்து மாநாட்டில் என்னென்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்டர்வல். இது வரைக்கும் நம்ம வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸாக பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து கலகலப்புக்குள்ளே போக போகிறோம். என்ன கலகலப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தற்கொலைகளுடைய இன்டர்வியூ நம்ம வந்து பார்க்க போகிறோம். மாநாட்டுக்கு வந்திருக்காங்களா, அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல் இடத்த யார் பிடிக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
சூப்பர் சூப்பர். தளபதி தளபதி நான் கத்தவங்க, அவர் கத்துறாரு. அப்படி கத்தக்கூடியவர் தான் இவர் தான் விஜய்க்கு பிடித்த நபரா. நீங்க பிடித்த நபரோட வானவில் தளபதி, நீங்க தளபதி யோசிக்காதீங்க. ஐயோ மேட்ரு இது இல்லைங்க, மேட்ரு பின்னாடிங்க. அந்த இவருடைய மண்டை வந்து தளபதிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவ்வளவு கால் முடி வச்சிருக்கா, நம்ம கட்சியில நமக்கு எதிராக ஒருத்தர் இவ்வளவு கால் முடி வச்சிருக்கானா, வெட்டுடா அப்படிங்கிற மாதிரி தளபதிக்கு இவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான். இவர் தான் தளபதிக்கு மாற்று வேட்பாளர். இப்போ ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுவாங்கல்ல, நிப்பாட்டும் போது மாற்று வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. ஒருவேளை வந்து ரிஜெக்ட் வச்சுக்கோங்களேன், இந்த வேட்பாளராக வந்துருவாங்க, ஒரு கட்சியிலையும் பண்ணுவாங்க. அப்படி தளபதிக்கு மாற்று வேட்பாளர், தளபதி கொள்கையை சொல்லக்கூடிய தளபதி இந்த தற்கொலை உள்ள நிப்பாட்ட போறாங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்ப ரெண்டாவதா பாத்துக்கிட்டீங்கன்னா, நட்பின் இலக்கணம் விட பரிசுத்தமான தும்பை பூவை போல தூய்மையான உள்ளம் படைத்த தமிழக மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அருமை தலைவர், அருமைமிகு பண்புமிகு பாசமிகு மக்கள் தலைவர், வெற்றி தலைவர், கழக தலைவர், மக்கள் தலைவர், தங்க தலைவர், இளைய தலைவர், சிங்க தளபதி சிம்மாசனம் போல் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்கின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. நம்ம தாத்தா தான் வந்திருக்காரு. தாத்தா பஞ்செலாம் பயங்கரமாக பேசுவார். தளபதி என்ன சொன்னார், பள்ளி குழந்தைகள் வரக்கூடாதுன்னு சொன்னார். அப்படி தானே? என்றைக்கு வரக்கூடாது? மாநாடு 21ஆம் நடக்கு, 21ஆம் லீவ் போட்டு வரக்கூடாது. கரெக்டாக அப்படி தானே சொன்னார். இவன் பாருங்க, நாங்கள் எவ்வளோ பேர் தற்கூரியும் காட்டுறோம் பாருங்க. தளபதி அண்ணன் வந்து ஸ்கூல் குழந்தைங்களாம் லீவ் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னார். அதனால முத நாளே நாங்கள் லீவ் போட்டு தம்பிங்க வந்து பார்க்கணுன்னாங்க. அதனால முத நாளே வந்துட்டோம். இது ஆக்சுவலி வந்து ஒரு மாநாடு தான் இல்லையா? 21 லீவ் போட்டு நீங்க நாங்கள் 20 போட்டுருதோம். எப்படி 20 போட்டுருந்தோம், நாங்கள் முடிஞ்சு போச்சுலாம். தளபதி பேச்சை கேட்டோம்ல, 20 லீவ் போட்டிருக்கோம், 21 அடிஷ்னல் லீவ், சரியா போச்சு. எப்படிப்பட்ட தற்கொலைக்கு பத்திக்கிட்டீங்களாக்க. இது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு ஒரு பொண்ணு அது நம்ம தேனிலிருந்து வந்திருக்கு. மாநாடு இன்னைக்கு நீங்க வந்த காரணம் என்ன? என்ன மாதிரியான விஷயங்கள்? கியூரியாசிட்டி தான். விஜய் பார்க்கணும், விஜய் பார்க்க முடியுமோ இல்லையோ இந்த பிளேஸை பார்க்கணும். இந்த பிளேஸை பார்த்தாவது ஒரு விஜய் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அதுக்காக தான் இங்கே வந்தோம். தேனிலிருந்து மார்னிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த எல்லாருமே கூப்பிட்டு வந்திருக்கோம். அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டி, இந்த பிளேஸை பார்த்தாவது விஜய் பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காக வந்திருக்கோம் நாங்கள். இந்த இடத்த பார்த்தாலும் விஜய் பார்த்த மாதிரி இருக்கான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பெரிய இடம் தான். அந்த இடத்த பார்த்தாலே அந்த கியூரியாசிட்டி எப்படி இருக்குன்னா தளபதியை பார்த்த மடிக்க இருக்கா. ஐயோ ஐயோ, இதை நினைக்கும் போதுலாம் நமக்கு வந்து ஆனா இருக்கு நாளைக்கு நம்ம கண்டென்ட் இருக்கு ஒரு மாசம் கண்டென்ட் இருக்கு. இல்ல இருக்கு. இந்த தேர்தல் வரைக்கும் நமக்கு கண்டென்ட் கொட்டி கிடக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, கடைசி ஒரு மாஸ்டர் பீஸ் ஒன்று இருக்கு, நீங்களே கேளுங்க. அதை செயற்குழுலையும் ஒரு திருமணம் நிறைவேற்றிருந்தீங்க. அந்த தேதி, அந்த மக்கள் சந்திப்பு பயணம் எந்த மாதிரி இருக்கும்? புழுதி பறக்கும், மக்கள் கூட்டம் உலகத்தை உலுக்கி பார்க்கும். தலைப்பு செய்தி அல்ல, அனைத்தும் மலைப்பு செய்திகளாக மாறியிருக்கும். மாநில செய்தி அல்ல, தேசிய செய்திகளிலேயே தமிழக வெற்றிக் கழகம் நிரந்தர இடம் பிடித்திருக்கும். இத்தனை பெரிய வார்த்தைகளை நான் சொல்வதற்கு காரணமாக இருக்கும், திக்கெட்டும் திசையட்டும் புகழ் பரப்பிக் கொண்டிருக்கும் ஒரே தலைவராக இருக்கும் வெற்றி தலைவர் உங்கள் விஜய். அவர் ஒருவரினுடைய அந்த ஒரு புகழ் பேர், அவரினுடைய தூய்மையான எழுதப்படாத காகிதம் போல, பிறந்த குழந்தையின் மாசற்ற அந்த பொன்மேனியை போல இருக்கிற அப்பழுக்கற்ற இதயத்தை, நல்ல நோக்கத்தை மக்கள் மத்தியில், மக்கள் நடுவே, மக்கள் கடலின் நடுவே தமிழக வெற்றிக் கழகம் கொண்டு போய் சேர்த்திருக்கும். காண கிடைக்காத ஒரு காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். நான் பிரச்சாரத்துக்கு மக்கள் சந்திக்க போகிற ஒரு கேள்விதான், கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான், சொல்லவே மாட்டான். ஏன்னா அவருக்கே தெரியாது. சொல்லிட்டாங்கன்னா
அங்கேருந்து நெரிச்சிடுவாங்க. உன்னை யார் சொல்ல சொன்னா? அவரே தேர்தலில் சந்திக்கவா இல்லை ஓட்டு போகிறது ஒட்டுமொத்தமே பனையூருக்கு மாற்றிடலாமா? கேட்டால் கூட்டம் வந்து நம்ம சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. முதல் ஸ்டார்டிங்கு மீதி எல்லா இடத்துக்கும் அவர் போராடின்னு தான் இருக்குது. சொல்லுங்க வேற எங்க போராடினாருன்னு சொல்லுங்க. என்னங்க நிறைய விஷயத்தில் அவர் போராடுறாரு. சொல்லுங்கண்ணே, ஒரு 3 சொல்லுங்கண்ணே. அது ஒன்று போராடுறாரா? அதுக்கப்புறம் வந்து வேற எங்க சொல்றது? ஏன்னா இப்படி வாலண்டியரா வந்து சிக்கிறதுக்குன்னு கண்டென்ட் கொடுக்கறதுக்குன்னு நம்மளுடைய அணில் குஞ்சுகள் இருக்கிறாங்க. அணில் குஞ்சுகள் இருக்க வரைக்கும் நமக்கு எதுக்கு கவலை? கண்டென்ட்டுக்கு அள்ளி கொடுப்பாங்க, நம்ம மொத்தமாக அள்ளி போட்டு வீடியோவை போடுவோம், அவ்வளோதான். நன்றி.